ஜோலார்பேட்டை அருகே மதுபோதையில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு. மகன் கட்டையால் தாக்கியதில் தந்தை உயிரிழப்பு. மகன் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பால்நாங்குப்பம் மொச்சக்கண்ணு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மகன் ரவிக்குமார் தினம்தோறும் குடித்துவிட்டு தனது மனைவியான மணிமேகலை அடித்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திரும்பவும் இதேபோல குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது. இதனால் மணிமேகலை தனது மகனான சாரங்கபாணி தகவல் தெரிவித்தார். அப்போது சாரங்கபாணி குடித்திருந்த காரணத்தால் தந்தை மகன் இருவருக்கும் இடையே கைகலப்பு முற்றியதாக தெரிகிறது. அப்போது சாரங்கபாணி தனது தந்தையை கட்டையால் பலமாக தலையில் தாக்கியதில் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்போது இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விட்டதாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் தெரிவித்தனர். இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பலத்த காயமடைந்து உள்ளதால் தருமபுரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் உயிரை காப்பாற்ற முடியாது என்று கூறியதன் காரணமாக நேற்று மாலை அங்கிருந்து தனியாருக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் மூலம் ரவிக்குமாரை சொந்த ஊருக்கு அழைத்து வந்தனர். அப்போது வரும் வழியிலேயே ரவிக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் ஊர் பொதுமக்கள் மத்தியில் பேசி புதைக்க ஏற்பாடு செய்த நிலையில் ஜோலார்பேட்டை போலீசாருக்கு ரகசியமாக தகவல் தெரிவித்தனர். எனவே விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் காரணமாக சாரங்கபாணியை ஜோலார்பேட்டை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கைது செய்து ஆம்பூர் மேஜிஸ்ட்ரேட் முன் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். மதுபோதையில் தந்தை மற்றும் மகன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் மகன் கட்டையால் தாக்கியதில் தந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குடிபோதையில் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விட்டதாக நாடகமாடியது இந்த சம்பவம் நிகழ்ந்தேறியுள்ளது. திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ்.